படிக்க முடியும். பணம் இல்லாத என்ன பண்ண முடியும்? இடஒதுக்கீடு இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும். இந்த இடஒதுக்கீட்டுக்காக தான் 40 வருஷமா நம்ம பெரிய போராட்டாரு. இப்போ நம்ம சின்னையா போராடுறாரு. நம்ம இதுக்கு கடைசி வரைக்கும் போராடினே தான் இருக்கணும். ஆனால் நம்ம அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தான் நம்மளுடைய தேவையை நம்மளே நிறைவேற்ற முடியும். நம்ம அதிகாரத்துக்கு வரணும்னா இந்த 2026 தேர்தலில் பலமான அடி வேணும். பலமான அடி நம்ம கையில் தான் இருக்குது, ஒவ்வொருத்தர் கையில் இருக்குது. உங்கள் ஓட்டு எங்கேயும் சிதறக்கூடாது. சிதறாமல் ஒரே ஒரு ஓட்டு கூட போடாது. வன்னியரோட ஓட்டு அவங்க எந்த சமுதாயத்தில் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, நம்ம சமுதாயம் மேலே வரணும்னா நம்ம ஓட்டு நம்மளுக்கு மட்டும்தான் வேணும். நம்ம சின்னையா யாரை கை காட்டாரோ அவங்க அந்த ஓட்டு வேணும். நம்ம சட்டமன்றத்தில் எடப்பாடி போய் உட்காரணும் முதலமைச்சராக. அப்போ தான் நமக்கு தேவையான தேவைகள் எல்லாத்தையும் நம்மளால் நிறைவேற்றிக்க முடியும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடைசி வரைக்கும் நம்ம கையேந்தக்கூடாது. நமக்கான அதிகாரத்தை நம்மளே கையெழுத்து போட்டு வாங்கணும். கையெழுத்து போகிறோமா கையெழுத்து போட போகிறோமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்கட்டும், வாங்கிக்கோங்க. காசு கொடுப்பாங்க, உங்களை எவ்வளோ பேச முடியுமோ பேசுவாங்க, மனசை மாற்ற பார்ப்பாங்க. தயவுசெய்து மாறாதீங்க. நம்ம சின்னையா சொல்கிற பேச்சு கேட்டு நம்ம கூட்டணி மேலே வரணும். நம்ம பிள்ளைங்களாம் மேலே வரணும். இடஒதுக்கீடு வரணும். நல்லா புரிஞ்சுங்க. இடஒதுக்கீடு மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற நம்ம சந்ததியை மேலே கொண்டு வரும். நீங்கள் படித்து பணம் இருந்தால் கூட, பணம் வச்சுருந்து கூட சொல்கிறேன், பணம் இருந்து என்கிட்ட பணம் இருக்குது, என் பிள்ளைங்க நான் மெடிக்கல் படிக்க வச்சுன்னா என் பிள்ளைக்கு மெடிக்கல் சீட்டு கட்சிடும். எனக்கு கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் ஒதுக்கீடு இருந்தால் கிடைக்கும். இடஒதுக்கீடு இருந்தால் நம்ம பிள்ளைங்க வேலைக்கு போக முடியும்.